நீங்கன்னா அந்த காணல் அது இருக்குல்ல, அந்த வெயில் அது மூஞ்சிலாம் அப்படி சுருகி முடியெல்லாம் பூனை முடி மாதிரி ஆயிரும், அப்படி காஞ்சு பார்க்குறது. அங்கே போகிறவன் யாருப்பா சீமானா அப்படி. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கே இன்னும் அதோட விளைவு தெரியாது. ஏன்னா நான் கரிமூட்டத்தில் நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், ஏன்னா இந்த கருவமாமுலுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, நீங்கள் இதை வச்சு இன்னும் வந்து உங்களோட வாழ்வியலை வச்சு தான் நடத்துறீங்கன்னா, ஆனா என்ன தம்பி அடுத்த வேலை சோறு போடுறது இதுதான், இதை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சிங்கமங்கலத்தில் வந்து நாரை பறக்காத 48 குறிச்சி, அது ஒரு ஊர், சின்ன கடல். வைகை நதி வந்து நேரடியாக கடலில் கலக்கிறது இல்லை. எங்கள் ஐயா வைரமுத்து கூட பாடல் எழுதியிருப்பாங்க. எங்கள் ராஜசிங்கமங்கலம், அதை தான் அது ஆரசமங்கலம்னு சொல்லிட்டாங்க பின்காலத்தில். அதே எங்கள் பாட்டனை பாண்டிய மன்னன் கட்டி கொடுத்தது, வெற்றி கொடுத்தது எங்களுக்கு. நாங்கள் வறுமையில் இருக்கிறனால போருக்கு ராமநாதத்துலேருந்து வீரர்களை கூட்டிகிட்டு வரும்போது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சண்டையில் வலுவாக நாங்கள் சண்டை போடல, சோர்ந்துட்டோம். ஏன்னு மன்னர் கூப்பிட்டு கேட்கும்போது சாப்பாடு இல்லை, வெள்ளாமை இல்லை, என்னோட பைத்துக்கிறீங்களான்னு. வெள்ளாமைன்னா தண்ணியில் என்னொன்று தான் இந்த கம்மாயை வெட்டி கொடுக்குறது. நாரை பறக்காத 48 குறிச்சி, நான் நாரையே பறக்க முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடலாகவே இருக்கும். நேரடியாக கம்மாயில் கலக்கும், எங்களுக்கு மிச்சம் போக திறந்து விட்டோம்னா கடலுக்கு போகும். அது எந்த நதியும் கடலில் கலக்கும், வைகை மட்டும் எங்கள் ஊர் கம்மாயில் தான் கலக்கும். கருமண்டிப்பு கிடக்கு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வரும். அதுக்காவது சீக்கிரம் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் மேடம். போர்க்கால நடவடிக்கை மொத்தமாக பிடிங்கிட்டு மாற்று மரத்தை நடணும். புங்கை, பூவரசு, வேம்பு, எவ்வளவோ மரங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு இதை யாருமே இல்லை. நீங்கள் கேரளான்னு நான் பெருமை சொல்லலை, இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க கேரளாவில். ஒரு சீமக்கருவேல ஒரு செடியை காட்டிடுங்க, நான் வந்து தலை வணங்கி உங்களை கேட்குறேன். ஒரு சீமக்கருவேல செடி இருக்காது, ஒரு மரம் இருக்காது. அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு செடியை பார்த்து எடுத்து கொண்டு போய் எந்த கடையில் கொடுத்தாலும் 10 ரூபா காசு கொடுத்துருவாங்க. அந்த மண்ணை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அதனால அங்கே அந்த சீமக்கருவேல வளரலை. இதை நீங்கள் வானூர்தியில் பறந்து போனீங்களா, எங்கள் மாவட்டத்தை கிடக்கும்போது எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு இந்த மண், அடாடா எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க மேலேருந்து போகும்போது. இறங்குனீங்கன்னா சீமக்கருவேல முள். அதாவது 100 நாள் வேலை திட்டம்லாம் உங்களுக்கு தெரியும். அது 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம வேணான்னு சொல்லலை, வேலை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். எப்போவுமே மனித ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துருங்க சம்பளம் கொடுக்குற நாடு எப்படி? சரி, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஐயா ராஜீவ்காந்தி அப்போ இருந்து கொண்டாடுறாங்க கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் இதெல்லாம் நாங்கள் 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரோம்னு கொண்டு வந்தாங்க. எவ்வளோ காலங்களாயிடுச்சு? ஏதாவது வெட்டின ஏரி, தூர்வாரின கம்மா, நட்டு வச்ச மரங்கள், போட்டு வச்ச சீரமைச்ச சாலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் கேரளா கொஞ்சம் விழிச்சுக்கிடுச்சு. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு முதலாளி வர்றாருன்னா, எனக்கு கரும்பு வெட்ட ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னா 10 பேர் வேணும்னா அலுவலகத்தில் பதிவு பண்ணி வைப்பார். அவங்க அனுப்புவாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு கரையேறுவாங்க. முதலாளி 500 ரூபா கொடுத்துருவாரு, நில தூய்மையாளர். இந்த அரசு கொடுக்குற காசும் போயிடும். அப்போ 500 ரூபா, இது ஒரு 300 ரூபா, 800 ரூபாயோட வீட்டுக்கு போயிடுவாங்க. வறுமை ஒழியும். அப்போ உழைப்பு பயன்படுத்தப்படுது. நமக்கு கோதுமை நம்ம அமெரிக்காவில் பசிக்க கையேந்த போக அந்த கோதுமைக்குள்ளே அனுப்பிட்டான் பார்த்தினி செடியிலையும். அது ஒரு பயோ வார் தான், உயிரியல் போர். இப்போ நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தில் இருக்குது, உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. நமக்கு தான் இந்த சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் விஞ்ஞானம் வந்தாலும் நீங்கள் டெங்குக்கு வந்து கீழே குடி, நிலவேம்பு குடிங்கிறீங்க. மஞ்சக்காமலைக்கு இன்றைக்கும் சாண்டிஸுக்கு நீங்கள் கீழா நெல்லியாக ஆட்டுப்பாலில் கரைச்சி குடிங்க, கலந்து குடிங்கிறீங்க. அப்போ நீங்கள் எங்கள் மருத்துவம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை ஒழிக்கணும்னா எனக்கு இந்த மருத்துவத்திற்கான செடி மூலிகை எங்கே இருக்குது? மலை மேலே இருக்குது. அப்போ அந்த மலையில் பூரா அன்றைக்கி போனீங்கன்னா எந்த செடி மூலிகை நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்தினி செடி. அது வந்து ஒரு பயோ வார், அழிக்கிறது தான். இந்த சென்னையில் இருக்கிற மரம் ஏதாவது ஏன் மரமா? எல்லாமே அனுப்பப்பட்டது. அந்த மரம் பூக்கும், காய்க்காது. அப்போ காய்க்காத மரத்தில் கனி வராது. கனி வராதுன்னா பறவைகளுக்கு இறை இருக்காது. பறவைகளுக்கு இறை இல்லாத இங்கே கூடு கட்டாது. பறவைகள் இல்லாமல் உயிர் சூழல் பெருகாது. உயிர் சூழல் பெருகாதுனா உற்பத்தி பெருகாது. உங்களுக்கு புரியுதா? ஒன்று சார்ந்துருக்கு. இந்த மரம் மழை அடித்தா, ஒரு காற்று அடித்தா டக்குன்னு முடிஞ்சிடும். என்னுடைய வேம்போ, புளியோ, புங்கையோ அவ்வளோ சீக்கிரமாக விழாது. அப்போ என்னுடைய பாரம்பரிய மரங்களை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஆலமரம், அரச மரத்தில் பறவைகளுக்கு உணவு இருக்குது, நாவல் மரத்தில் பறவைகளுக்கு உணவு இருக்குது. அங்கே கூடு கட்டும் பறவைகள் அங்கே வாழும். அதை சாப்பிட்டுட்டு வெவ்வேறு இடத்துல போய் பரப்ப போடும். அப்போ மரங்கள், உயிரினங்கள் பெருகும், மழையை அறுவடை செஞ்சு கொண்டு வரும். இப்போ இந்த சீமக்கருவேலைக்கு, இந்த யூக்கலிப்டஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா வேர்க்காது. மற்ற மரங்களுக்கு வேர்க்கும், மாவுக்கு வேர்க்குமா வேர்க்கும், வேப்புக்கு வேர்க்குமா வேர்க்கும், ஆலமரம், அரச மரத்துக்கு 24 மணி நேரம் வேர்க்கும். இப்போ இந்த வேர்க்கிற மரங்கள் தான் வந்து மழையை வந்து மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வரும். ஆனால் இந்த யூக்கலிப்டஸும் இந்த சீமக்கருவேலையும் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வராது. வறட்சிக்கு பெரிய காரணம் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு எப்படி அது கார்பரேட்டுகள் எப்படி இந்த அரசியல் அதிகாரங்களை வச்சுட்டு உள்ள வருது அப்படின்னு அதானே நீங்கள் பார்க்கணும். இருக்கிற வானூர்தி, இப்போ நான் ஒரு வெளிப்படையாக பேசுவோம், நம்ம பேசிட்டோம். மீனம்பாக்கத்தில் இருக்கிற விண்ணூர்தி நிலையம் இருக்குல்ல, ஏர்போர்ட்டில் பறக்கிறதுக்கு விமானம் இருக்கா? இண்டிகோ தவிர ஏதாவது வண்டி இருக்கா? எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? வஉசி காமராஜர் பேரில் 2 துறைமுகம் இருக்குல்ல, அதில் வேலை நடக்குதா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் 40 விழுக்காடு தான் நடக்குது, 60 விழுக்காட்டு வேலை இல்லை. எதுக்கு 6111 ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் துறைமுகம்?
அப்போ கார்பரேட் உள்ள வர்றான். இந்த கார்பரேட் முதலாளி வரும்போது ஏற்கனவே இருக்கிற அரசு துறைமுகத்தில் வேலை இழக்க செஞ்சாதான் தனியார் முதலாளிக்கு லாபம் வரும். அப்போ இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை வெட்டிட்டு மாற்று மரங்களை நட்டு நாங்கள் வளமாகி வேளாண்மை செஞ்சு பொழைச்சிடலாம்னா அதை விடுற மாதிரி இல்லையே. அதை மட்டும் கை வைக்கல. அது அப்போ மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் நிலை அதெல்லாம் யார் வைக்கிறது? வளக்கொல்லைன்னு சொல்லுங்க, வளக்கொல்லைன்னு சொல்லுங்க. வளக்கொல்லை என் நிலத்துக்குள்ளே இப்போ தானே என் தம்பி எடுக்கிறான், அதில் ஒரு கனிம வளம் இருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரியுமா? 18 வருஷமாக எங்கள் ஊரில் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். போய் தெருவில் போகும்போது என்னடா அது இப்படி போட்டிருக்குன்னா, என் தம்பியெல்லாம் எங்கே வேலை செய்கிறேன்னா இந்த அப்புறமா நாங்கள் போராட ஆரம்பித்தோம் பாருங்கள், எங்கள் அப்பா நம்மால் வரந்தோன்னா தஞ்சாவூரில். அதுக்கப்புறம் தெரிஞ்சு எங்கள் ஊரில் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கு கடல் இருக்குது பாருங்கள், கடல் இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் எங்கள் கிராமங்கள். அங்கே வந்து எங்களுக்கு தண்ணி வந்து 10 அடி 15 அடியில் கிடைக்குது நிலத்தடி நீர். தண்ணியை குடிக்க முடியாது, தண்ணியை பயன்படுத்த முடியாது. நிறம் மாறிடுச்சு, தண்ணியினுடைய தன்மை மாறிடுச்சு. அதனால நாங்கள் இடம்பெயர்றோம். ஏற்கனவே சீமக்கருவேல தண்ணியின் சுவையை மாற்றிடும். இப்போ சீமக்கருவேல இருக்கிற இடத்துல நீங்கள் தண்ணியை எடுத்தீங்கன்னா அந்த தண்ணியினுடைய தன்மையே மாறிடும். அதாவது சுவை மாறிடும், அது நிறம் மாறிடும், எல்லாமே மாறிடும். நீங்கள் சீமக்கருவேல எங்கள் தோட்டத்தில் இருக்கும், 3 ஆண்டுகள் கழிச்சு அழிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாற்று போடுவோம், நெல் போடுவோம், அல்லது மிளகாய் போடுவோம்னு வச்சுக்கிறோங்க. அதாவது நீங்கள் நம்ப முடியாதுங்க, நான் அனுபவிச்சேன். கண்ணா பின்னான்னு விளையுங்க. அதாவது மிளகாய்னா அப்படி வளர்ந்து அப்படி காய்ச்சி கொட்டும். என்னதான் கருமம்னா அம்பட்டை உறிஞ்சி இங்கே வேர்கிட்ட வச்சுக்கிட்டு செத்து போயிட்டு நாங்கள் அழிச்சோடனே அது அந்த மண் அப்படி நின்றுது. அவ்வளோ வேலையை அதை செய்யும். அது தெரியாமல் நம்ம சும்மா அது ஏதோ இருக்குதுங்க, அது எதுங்க அதை போய் அதை அழிக்க சொல்கிறாங்க வச்சுறாங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியாது என்ன பாடுபடுறோம்ட்டு. அதனால அது எங்கள் ஊரில் மீத்தேனை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கமுதியில், எங்கள் ஊர் கமுதியில் 20 கிராமம் 5000 ஏக்கர், 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்பூங்கா யார் வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதானி. 5000 ஏக்கரை எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. 20 கிராமத்தை காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் வெளியேறிட்டோம், எங்களுக்கு வேலை வாய்ப்புன்ட்டாங்க. ஏதோ சூரிய ஒளியில் மின்பூங்கான்னு அந்த மின்பூங்கா கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே அவன் என்ன பண்ணிட்டான், சூரிய ஒளி தகடை போட்டுட்டு இந்த தகடுக்கு இந்த தகடுக்கு இடைவெளி இருக்கு பாருங்க, இந்த இடைவெளியில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளியெல்லாம் பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவங்க 2 லட்சம் லிட்டரு பர் டே ஒரு நாளைக்கு நீங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கலான்னு ஒப்பந்தம் போட்டாங்க. நீங்கள் 2 லட்சம் லிட்டரு அளந்து ஊற்றுறது யார்? ஏன் 20 லட்சம் லிட்டர் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? 2 கோடி லிட்டர் எடுத்தா தான் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நாங்கள் வறண்டு கிடக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ராத்திரியில் அரிக்கன் விளக்கு டார்ச்சு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் அந்த வறண்ட இடத்துல ஒரு குழியை வெட்டிட்டு அதில் தேங்கி எடுக்கல தண்ணி அதை அப்படியே செருகு எடுத்து அவன் சூதுக்கு தெரியும் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டையை வச்சு தேத்தி அதில் தண்ணி தெளிஞ்சவுடனே அதை குடிக்கிறவங்க நாங்கள். நீ அவ்வளவு தூரம் நாங்கள் வறட்சியில் இருக்கிறபோது நீ 2 லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்க 40 லிட்டர் உறிஞ்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் எங்களுக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கலங்க. அன்னைக்கு நான் போராடும்போது என் தம்பி சொல்கிறான்ல, ஏப்பா அடுத்த வேலை சோறு கிடைக்க கெடுத்துறாது, என்னை வந்து இந்த சீமா ஒரு பைத்தியக்காரப்ப ஏதோ வேலை கிடைக்குதுக்குன்னா அதையும் கெடுக்க வரான்னு சொல்லி என்னை திட்டி விரட்டி விட்டாங்க. இப்போ வா நமக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கல, வந்து போராடு அப்படியா. அவன் வலுவாக வந்து ஊண்டிட்டான். 20 கிராமத்துக்கு இழந்துட்டு நாங்கள் நிற்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால். இப்போ அவரை போய் எங்கே காலி பண்ணுறது? முதுகுலத்து கலவரம் சம்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரரும் மரவரும் வந்து முரணாவே அதுக்கப்புறம் இருந்திருக்காங்க. இந்த படத்தில் அவங்களோட ஒற்றுமைக்காக இதெல்லாம் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. படமே அதான் வலியுறுத்துது. நாங்கள் ஒன்றா ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தவங்க தான். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது புரிதல் இல்லாமல் சரி. ரொம்ப பெரியவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா எங்கள் ஐயாவுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து மறுக்கிறாரு, அந்த பஞ்சாயத்துக்கு நீங்கள் ஏதாவது பேசி கொடுங்கன்னு மறுக்கிறாரு. ஐயா வந்து மறுக்கிறாரு. நான் என்னத்தடா வந்து நீங்கள் போய் பேசுங்கன்னு. இல்லை நீங்கள் வாங்கன்னா ஐயா கூட்டி வராங்க. கூட்டி வரும்போது இவர் அப்போ தான் இராணுவத்துலேருந்து வர்றாரு ஐயா இமானுவேல் சேகரன், ஒரு இளைஞர். அவர் எந்திரிச்சு 2-3 தடவை ஐயாவை கேள்வி கேட்டுறாங்க. கேள்வி கேட்டுட்டு இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னே, சின்ன பிள்ளைகள்லாம் இந்த பசங்களாம் எந்திரிச்சு என்னை கேள்வி வைக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு ஐயா சொல்லிட்டு போகிறாங்க. போகிற போது இவங்க நின்னவங்க கூட்டத்தில் இருந்தவங்க பாருங்கள், ஐயாவை எடுத்து கேள்வி கேட்டுவிட்டாருங்கிற கோபத்தில் அவரை வந்து கொல்ல சொல்கிறாரு. அது கிடையாது, இவங்க கோபத்தில் பண்ணிடுறாங்க. அவருக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அடிப்படையில் அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதி, பெரிய உயிர்மை நேயர். மயில் இதுகளெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாப்பாடு போட்டு இருந்தவர். அவர் போய் அப்படி செய்ய மாட்டார். அவர் கடைசியாக அவர் சொத்துக்களை எழுதி வைக்கும்போதே தேவேந்திரரில் 2 குடும்பத்துக்கு தான் பிரித்து எழுதி கொடுக்குறாரு. பின்னால் அவங்க ஐயா பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போது அந்த தேவேந்திரர்கள் வந்து ஐயா பேரில் ஒரு நல்லது அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஐயா கொடுத்த நிலத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெருந்தன்மையாக மக்கள் இருந்தாங்க பாருங்கள் எங்கள் அதில். அது வந்து இடையில வந்து உங்களுக்கு தெரியுது, அவனே சொல்லிட்டான் முழுக்க அரசியல் தான் காரணம். நாங்கள் ஒன்றா இருந்தால் எப்படி? இப்போ நாங்கள் கேட்குறோங்க, படையரும் படையாச்சியும் தேவரும் தேவேந்திரம் நாங்கள் ஒன்றா இருந்துட்டோம். எப்போ கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் முதலமைச்சராக இருக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு தடவை சொல்லுங்களேன்.
நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோம். 4 பேர் தெற்க நாங்கள் 2, வடக்க நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டா எங்கள் இனம் சாராத ஒருத்தன் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியுமா? வரலாற்றில் ஒரு துரோகம் நடந்துருச்சு, நாங்கள் ஏமாந்துட்டோம். அது ஒரு தலைமுறை விழித்து கொள்ளும்போது டே நம்ம அதான் அவன் கடைசியாக போடுறா, டே எச்சரிக்கையாக இருக்கடா, விழிப்புணர்வோட இருக்கடா, இனிமேலும் நம்ம அடிச்சுட்டு கிடக்க வேணாம்டான்னு சொல்ல வர்றது அதுதான். இது இல்லைன்னா வாழ்விடத்தை இழந்து நம்ம அனாதையாகி தெரிய வேண்டியதுதான். அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழவே முடியாதா, வேறு ஊருக்கு தாண்டா போகணும் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறார் பாருங்க, மத யானை கூட்டம் வந்து ஏன் இவ்வளோ 10 ஆண்டுகள் இடைவெளின்னா படம் கிடைக்கல.